சீஃப் மினிஸ்டர்ஸ் ட்ரோஃபி நான் ஃபர்ஸ்ட் அங்கேயே ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு சீஃப் மினிஸ்டர்ஸ் ட்ரோஃபி ஒரு ஆரம்பிச்சு ஒரு 5 வருஷத்துக்கு முன்பு இதுக்கு முன்னாடி சீஃப் மினிஸ்டர்ஸ் ட்ரோஃபினா ஒரு 5 கேம் 6 கேம் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் முடிப்பாங்க. ஸ்டேட் லெவலுக்கு ஒரு 5-6 கேம் ஒரு 2000 பேர் 1000 பேர் வருவாங்க, முடிச்சுட்டு கிளம்பிடுவாங்க. ஆனா கடந்த 3 வருடமா 4 வருடமா சீஃப் மினிஸ்டர்ஸ் ட்ரோஃபியோட லெவல் ஆகட்டும் சரி, பிராண்டிங் ஆகட்டும் சரி, கேம்ஸ் ஆகட்டும் சரி, அல்லது ஃபண்டிங் ஆகட்டும் சரி, எங்கேயோ போயிடுச்சு. ஒரு காலத்துல சீஃப் மினிஸ்டர்ஸ் ட்ரோஃபி பட்ஜெட்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 கோடி 5 கோடி இருந்துச்சு. இப்போ சீஃப் மினிஸ்டர்ஸ் ட்ரோஃபியோட பட்ஜெட் தெரியுமா? ஒரு வருஷத்துக்கு சீஃப் மினிஸ்டர் ட்ரோஃபி நடத்துறதுக்கே பட்ஜெட் 83 crore rupees. இந்த அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு எந்த மாநிலம்னு ஒரு சீஃப் மினிஸ்டர்ஸ் ட்ரோஃபி ஒரு ஸ்போர்ட்ஸ் கேம்ஸ் நடத்துறதுக்காக எந்த மாநிலமே பட்ஜெட் கொடுக்கறதே கிடையாது. நீங்க போய் கூகுள் பண்ணி பார்க்கலாம். அதுல பிரைஸ் மணி மட்டுமே எவ்வளவு தெரியுமா? நாங்க 83 crore செலவழிக்கிறோம் எஃப்ஓபி ரெடி பண்றதுக்காக, அகாமடேஷனுக்காக, இதுக்கெல்லாம் பிரைஸ் மணி மட்டுமே 37 crore rupees. காரணம் என்னன்னா, ஒரே ஒரு காரணம். எதுக்கு நம்ம இவ்வளவு செலவழிக்கிறோம்னா, இவ்வளவு பட்ஜெட் வைக்கிறோம்னா, கிராஸ் ரூட்ஸ் டேலண்ட் டெவலப் பண்ணணும்னா சீஃப் மினிஸ்டர்ஸ் ட்ரோஃபினாலதான் பண்ண முடியும். நம்ம கிராம பகுதியில் இருந்து ஒரு டேலண்ட் நம்ம கொண்டு வரணும், அந்த டேலண்ட் சஸ்டெயின் பண்ணணும்னா இட்ஸ் ஓன்லி சீஃப் மினிஸ்டர்ஸ் ட்ரோஃபி. ஸோ ரொம்ப பெருமையா சொல்ல முடியும். இந்த மாதிரி வேற எந்த மாநிலத்திலேயே டிஸ்ட்ரிக்ட் லெவலில் நடத்த முடியல. நம்ம டிஸ்ட்ரிக்ட் லெவலில் நடத்துறோம். டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இருந்து நான் ஓப்பனிங் செரமனியில் சொல்லிட்டு இருந்தேன். நாங்க சிஎம் ட்ரோஃபி தமிழ்நாடு ஒலிம்பிக்ஸ் சொல்லுவோம்.